Dear 11th standard students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா exercise 8.3ல sum number 3 given பாருங்க a vector and b vector are two vectors such that magnitude of a vector is equal to 10, magnitude of b vector is equal to 15 and a vector dot b vector is equal to 75 root 2. Find the angle between a vector and b vector. கவனிங்க a வெக்டார் b வெக்டார்னு ரெண்டு வெக்டாரை கொடுத்துட்டாங்க. அந்த ரெண்டு வெக்டார் என்னன்னு நமக்கு கொடுக்கல, ஆனா வெக்டார்ஸோட மேக்னிடியூட நமக்கு கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது அது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா, தட் மீன்ஸ் a வெக்டாருக்கும் b வெக்டாருக்கும் டாட் ப்ராடக்ட் போட்டீங்கன்னா 75 ரூட் 2 ஆன்சர் கிடைக்குதுன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்க என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ரெண்டு வெக்டாருக்கு இடையில எவ்வளோ ஆங்கிள் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? என்னென்ன இருக்கு? மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் இருக்கு, மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டார் இருக்கு, ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இருக்கு. இங்க பாருங்க டாட் ப்ராடக்ட் இருக்கு. டாட் ப்ராடக்ட் இருந்து உங்களை ஆங்கிள் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா காஸ் தீட்டா கண்டுபிடிக்கணும். சரிங்களா? டாட் ப்ராடக்ட் கொடுத்து ஆங்கிள் கண்டுபிடிக்க சொன்னா காஸ் தீட்டா கண்டுபிடிக்கணும். ஸோ காஸ் தீட்டா அதுக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் பை மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் இன்ட்டு மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டார். a வெக்டார் டாட் b வெக்டார் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 75 ரூட் 2வா? அப்ளை பண்ணலாமா? நெக்ஸ்ட் மேக்னிடியூட் ஆஃப் a வெக்டார் எவ்வளவு? 10ஆ? மேக்னிடியூட் ஆஃப் b வெக்டார் எவ்வளவு? 15ஆ? இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணலாமா? 5 டேபிள் காமனாக இருக்கா? 2 5s are 10, 15 5s are 75. இந்த 15 கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ பேலன்ஸ் உங்களுக்கு என்ன இருக்கு? ரூட் 2 பை 2 இருக்கு. என்ன இருக்கு? ரூட் 2 பை 2. இப்போ இந்த 2வையுமே பாருங்க ரூட் 2 இன்ட்டு ரூட் 2ன்னு பிரிக்கலாமா? ஸோ ரூட் 2வையும் பிரிச்சிங்கன்னா கேன்சல் பண்ணிக்கலாமா? இதை கேன்சல் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் உங்களுக்கு 1 பை ரூட் 2 மட்டும் இருக்கு. காஸ் தீட்டாவோட வேல்யூ 1 பை ரூட் 2. உங்களுக்கு என்ன வேணும்? தீட்டா ஆங்கிள் தானே வேணும். ஸோ தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 பை ரூட் 2. காசோட எந்த வேல்யூக்கு உங்களுக்கு ஆன்சர் 1 பை 2 கிடைக்கும்? பை பை 4 கிடைக்குமா? காஸ் பை பை 4ஓட வேல்யூ தானே வந்துட்டு பை பை 4ஓட வேல்யூ தான் உங்களுக்கு என்ன அப்படின்னா ரூட் 2. சரிங்களா? அப்போ தீட்டா வேணும்னா 1 பை ரூட் 2. அப்போ தீட்டா வேணும் அப்படின்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 பை ரூட் 2ன்னு கண்டுபிடிக்கிறோமா? இப்போ தீட்டா என்ன வேல்யூ இருக்கு? பை பை 4. அப்போ தீட்டாவோட வேல்யூ என்ன அப்படின்னா பை பை 4. சரிங்களா? காஸ் பை பை 4ஓட வேல்யூ தான் 1 பை ரூட் 2. தீட்டா வேணும்னா காசை இங்கிட்டு கொண்டு வரோம். ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 பை ரூட் 2. ஸோ உங்களுக்கு தீட்டா இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? பை பை 4. ஸோ ஆங்கிள் பிட்வீன் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை பை 4. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.